ஆக்சுவலி எல்லாரும் சொல்றாங்களே கேப்டன் ரீ ரிலீஸுங்கிறாங்க. பட் எங்க ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்குமோ, பார்த்துட்டு வந்த ஃபீல் இருக்குமோ, அந்த ஃபீல் இந்த படத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. கேள்வி கேட்டாங்க சார். சார் ஓகே. இந்த எனக்கு என்னன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய படத்துல எல்லாத்துலயுமே வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாஸ் டைலாக் ஒன்று வரும். ஹீரோட சாங்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கண்டிப்பாக வச்சுருவாங்க. 10 நிமிஷத்துல ஹீரோ அப்படியே கையை காட்டுறது காலை காட்டுறது ஒரு 2 ஃபைட் சீனு அதில் ஒரு சாங் ஒன்று வரும். ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் 38 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம கேப்டன் சாரே வராது. ஆனால் அதுக்கு முன்னாடி சரத்குமார் சாருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் செகண்ட் ஹீரோக்கு யார் அந்த காலத்தில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே புரியல. ஆனால் அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீரியஸாகவே. ஏன்னா செகண்ட் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாசான சாங் இருக்கு, எனக்கு இல்லையா சார்னு கேட்குற இந்த டைம்ல அப்பயே அவர் ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. உண்மையிலே அதை வந்து ரொம்ப பாராட்டணும். அதை தாண்டி எனக்கு இந்த படத்துல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டைரக்டரை பார்த்து கேட்கணும். அந்த ட்ரெயின் ஷாட் எப்படி எடுத்தீங்க? அதை தயவு செய்து ஒரு மேக்கிங் வீடியோவாவது போடுங்க. இப்பெல்லாம் பயங்கர செலவுல பயங்கர கோடி கணக்கில் செலவு பண்ணி கடைசி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை கூட மிஸ்டேக் கண்டுபிடிக்குது. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அந்த ட்ரெயின் ஷாட் வந்து மேக்கிங் வீடியோ போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்னோட இது. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ஆக்சுவலி வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி டிவியில் பார்க்கும்போது சின்னதா தெரிஞ்சாலும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது எனக்குள்ள இருந்த ஃபீல் என்னன்னா அந்த டான்ஸு ஆட்டமா தேரோட்டமா அந்த சாங் ஒரு செம்ம வைப்பாக இருக்கும். இவரோட ஃபைட் சீனு பட் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு அழுகையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு விஷயம் பேசுவார், நான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நம்புகிற ஆளு அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அவர் அப்படி தான் வாழ்ந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய ட்ரோல் வீடியோலாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எந்த அளவுக்கு மக்களை நம்பினவர் அந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். தயவு செய்து அந்த மாதிரி யாரையும் பண்ணாதீங்கன்னு தான் கேட்குறேன். ரெக்யூஸ்டாகவே இவங்கன்னு கிடையாது, மற்றவங்களையுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் ஒரு டைலாக் பேசும்போதும் அவரோட எக்ஸ்பிரஷன் ஒரிஜினலாகவே நம்மளுக்குள்ளே வாழ்ந்த அந்த டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவரோட டைலாக்லாம் இருந்தது. கோர்ட்டில் கூட ஒரு டைலாக் ஒன்று வரும், ஆக்சுவலி என்ன குற்றவாளின்னு சொல்லி நீ கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு நான் நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒன்றை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. மக்களா இருந்து நான் என்ன வேணாலும் கேள்வி கேட்பேன், நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். இப்போ ஆக்சுவலி நேற்று கூட ஒரு மாநாட்டில் நடந்தது, மாநாட்டில் கூட பேசியிருந்தாங்க பெண்கள் பாதுகாப்பை பற்றி. ஸோ அதை பற்றியுமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ தெளிவாக அப்பயே பேசியிருக்காங்க. இனிமேல் எப்படிலாம் நடக்குங்கிறத ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது, வேற லெவல். விஜயகாந்த் சாரோட ஆக்டிங்க்கு இனி ஒருத்தவங்க பிறந்து வளரவே முடியாது, ஈக்குவலாக யாருமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் 22 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கேப்டன் ரசிகர்களுக்கு எல்லாருமே இது ஒரு விஷுவல் ட்ரீட்டு. இது வந்து நான் வந்து 31 வருஷத்துக்கு முன்ன 8 வயசில் சினிமா தேட்டரில் 4 மணிக்கு போய் உட்காந்துருந்து 6 மணி ஷோ படம் பார்ப்பேன். அப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ கேப்டன் பிரபாகரனை ரிலீஸ் வந்தேன். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேப்டன் சார் வந்து நம்ம கூட இல்லை. ஸோ அவர் வந்து நான் மாத்திரம் இல்லை, எல்லாருமே மிஸ் பண்ணுறோம், அவங்க குடும்பத்தை ஆளுங்கெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி வந்து உண்மையான வந்து லூசர்ஸ் யாருன்னா வந்து தமிழ் மக்கள் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர், எல்லாருக்கும் உதவக்கூடியவர், அவரை வந்து சிஎம்மா உட்கார வைக்காதது வந்து மக்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ். அப்புறம் இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து எப்படி ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ, நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து அவருக்கு கெரியர்லேயே வந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா இந்த படத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த படத்துல வந்து நிறைய அது ஒரு கொஞ்சம் அந்த பழைய டெக்னாலஜியில் இருக்கும்போது எடுத்த படம், 91 வந்த படம். அதுல இருக்கிற நம்ம டயலாக்ஸ், நடிப்பு இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசலாம். பட் அதை தாண்டி வந்து ரொம்ப பிரமிச்சு நான் போனது என்னன்னா ஸ்டண்ட் தான். ஏன்னா கேப்டன் சார் பாத்தீங்கன்னா 100 படம் நடிச்ச ஒரு ஹீரோ, அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்றாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இது எரர்ஸ் வர்றது சகஜம் தான். மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குங்கிறது நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் மாத்திரம் இல்லை, அவர் கூட நடிச்ச ஃபைட்டர்ஸ் என்ன ரிஸ்க் எடுத்திருக்காங்க, உயிரை பணைய வச்சுட்டு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இந்த படம் எப்படி அவங்களால அதை பண்ண முடியும்னு தெரியல. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருச்சு, நிறைய வந்து ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா காமிக்கிறாங்க, விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. பட் எதுவுமே இல்லாத காலத்துல வந்து இவ்வளவு ஒரு உயிரை பணைய வச்சு நடிச்சது வந்து பெரிய விஷயம். ஆமா, அதான் ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரெயின்ல வந்து அடிக்கிறாங்க, சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பாறை இருக்கு, ட்ரெயின் மூவிங்ல இருக்குது.
ஸோ என்னதான் இவங்க வந்து கொஞ்சம் அந்த 18 ஃப்ரேம்ஸ் 16 ஃப்ரேம்ஸ்ல அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு ட்ரெயின் மூவ் ஆகும்போது அவ்வளோ பெரிய வண்டி எங்கேயாவது லைட்டாக மிஸ் ஆச்சுன்னா யாராவது விழுந்தாங்கன்னா எப்படி அடி போடணும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அங்கிருந்து இதில் குதிக்கிறாங்க, ரிவரில் குதிக்கிறாங்க. ப்ராப்பராக ரிவரில் விழுந்தா பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற நம்ம அந்த பிரிட்ஜில் எங்கேயாவது தட்டினாலுமே என்ன வேணாலும் நடக்கலாம். என்னதான் ஸ்லோவாக போனாலுமே என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு நடிச்சதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. அவருக்கு முதல் படம் என்ன ஒரு வில்லன்னா முடிஞ்சா தொட்டு போடுறா பார்க்கலாங்கிற மாதிரி கிளைமேக்ஸ் அடி வாங்குற டைம் கூட அந்த இந்த உள்ள அவர் கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு செம்மையா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன், சரத்குமார், லிவிங்ஸ்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப கட்ட காலத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்த ஒரு படம் இந்த படம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ரவுண்ட் வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பேர்பட்ட ஒரு படத்தை வந்து திரும்ப வந்து தியேட்டர்ல பார்த்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? 100 நாள் ஓடின படங்க. படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க? ஏன்னா புதுசா படம் எடுத்து 2 மணி நேரம் புது படமா இது, புது பிஜிஎம்மா அது. பிஜிஎம்னு இளையராஜா அன்னைக்கே கலக்கிட்டாரு, யாக தலிகன் வசனத்துல கலக்கிட்டாரு, டைரக்டர்ல ஆர்கே செல்வமணி கலக்கிட்டாரு. இவ்வளவு பேரு கலக்கினது ஒரு உண்மை சம்பவம் எடுத்து தைரியமா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனா அது மாதிரி படம் இப்ப எடுத்தா ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதுதான் கேள்வி. அன்னைக்கு தைரியமா ரிலீஸ் ஆன படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமா? சந்தேகமா இருக்குது. சென்சாருக்கு போயிடுமே. ஏன்னா அப்படி இருக்குது, அரசியல் சூழ்ச்சியில் அப்படி இருக்குது. நான் சினிமாவை வந்து எம்ஜிஆர் முதல்ல நேசிப்பேன், ரெண்டாவது விஜயகாந்த் தான். நான் சாவர வரைக்கும் எம்ஜிஆர் விஜயகாந்த் தான். அடுத்தது ரஜினி, கமலம் இவங்க படம்லாம் வந்து நார்மலா எல்லாரும் பாக்குறதா, பொழுதுபோக்காக தான் பாக்குறது. இவங்கள தான் ரொம்ப வந்து ஆழமா பார்ப்பேன் நான். எப்போ 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 அவரு ஒரு 100 படத்துக்கு அடிச்சாரா பிஜிஎம்? 100 படம் ரீச் ஆயிட்டாரா இல்ல 50 படம் ரீச் ஆயிட்டாரா சொல்லு. ஏன் அவரை பத்தி கப்புன்னு கொண்டு வர? அதுக்கு முன்னாடி டி இமான் இல்லையா? அதுக்கு முன்னாடி இல்லையா வித்யாசாகர் இல்லையா? டிவி பிரகாஷ் இல்லையா? ஏன் அவரை கொண்டு வர? என்ன காரணம் சொல்லு. ஒய் ப்ரோ. ட்ரெண்டிங் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. காலத்து சூழ்நிலை, ரசிக்கத்தன்மை மாத்திக்கினாங்க. ரசனை இல்லாத ஜனங்கள்லாம் ஆயிட்டாங்க. நாங்க ரசிக்கல இளையராஜா படம், எல்லா படமும் ஹிட் ஆகலையா? எனக்கு பிடிக்கல. என்ன பாட்டு பாடு. ஆட்டமா தேரோட்டமா இன்னும் மைண்ட்ல இருக்குதா இல்லையா? பாசமுள்ள பாண்டி மைண்ட்ல இருக்குதா இல்லையா? இவர் போட்டது எது மைண்ட்ல இருக்கு சொல்லுப்பா. காலர் டியூன்ல வைக்க முடியாது. இளையராஜா வைக்கலாம், என் தாயை போல காத்திட்ட அது வைக்கலாம், ரிங்டோனா வைக்கலாம். இவருது என்ன ரிங் டோனா? ஓகேவா? ரிங் டோனு ஒண்ணு இருக்குது தெரியுமா? அது வந்து யார் அறிவிச்சா ஹிட் ஆகுன்னு சில பேருக்கு தான் இருக்கா. அது இளையராஜா நம்பர். நீ சும்மா அனிரோத்தெல்லாம் வந்து சும்மா காட்டாத. பிஜிஎம்ல அங்க வேலைக்கு ஆகுது, அன்னைக்கே ஸ்கோர் பண்ணிட்டு வரு. ஓகேவா? நான் வந்து திரைப்பட துறையில ஒண்ணு எம்ஜிஆர் நேசிக்கிறாள், ரெண்டாவது விஜயகாந்த், மூணாவது எல்லாரும் ரசிப்பேன், படத்தை பார்ப்பேன். அவ்வளவுதான். நேசிக்கிறது ஒண்ணு, ரசிக்கிறது ஒண்ணு இருக்கு. கேப்டன் படம், கேப்டன் பிரபாகரன் படம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு 4K டிஜிட்டல்ல வந்திருக்கு, அருமையா வந்திருக்கு. கேப்டன் ரொம்ப மிஸ் பண்றோம். ஐயா இன்னைக்கு இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஐயா இன்னைக்கு இல்லைங்கிறதா மிகப்பெரிய வருத்தம். சின்னவர் வந்திருக்காரு. கேப்டன் பிரபாகரன் 2 கண்டிப்பா எடுக்கணும். அதை சார் இயக்குனர் தான் வந்து முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எடுக்கணும்னு இருக்காங்க. ரமணாவும் எடுக்கணும்னு இருக்காங்க. தலைவர் படத்தை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஒரு படத்தை, வானத்தை போல, வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மா, சிம்மாசனம், தூரத்து இடி முழக்கம், ஏழை ஜாதி, கண்ணுப்பட போகுதையா, இப்படி இருக்கிற படங்கள்ல ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு கேப்டன் இல்ல எங்க கூட தான் எல்லாமே இருந்துட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் நாங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு படத்தையும் நாங்க வந்து கண்டிப்பா நிச்சயமா பார்ப்போம். திரையில பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்தால இல்லைனாலும் திரையில பார்த்துக்கிட்டே இருப்போம், ரசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஃபைட்டு, படத்துல ஃபைட்டு, பிரமாதமான ஃபைட்டு. எத்தனை ஃபைட் இருந்தா இன்னும் 2 ஃபைட்டு வச்சா கூட இன்னும் 2 ஃபைட்டு பண்ணுவாரு. அந்த மாதிரி ரோப்பே இல்லாம அவ்வளோ ரியலா சண்டை போற அவர் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியுது பண்ண? அவர் சன்னால முடியும், சின்னவரால முடியும். அதனால வந்து சூப்பரா வந்திருக்கு. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. மன்சூர் அலிகான் சார் பிரமாதமா நடிச்சிருக்காரு. அறிமுக படத்திலே பிரமாதமா நடிச்சிருக்காரு. டைலாக் டெலிவரி அன்னைக்கு நம்ம பார்த்ததை விட இன்னைக்கு வேற மாதிரி. இன்னைக்கு தேட்டர்ல பார்க்கல, அன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. டூரிங் டாக்கீஸ்ல பார்த்தோம் அந்த படத்தை. இன்னைக்கு வந்து ரீரிலீஸ்ங்கிறப்ப சூப்பரா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு, பிரமாதமா இருக்கு.
ரெஸ்பான்ஸ்ல கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா, எவ்வளவு கூட்டம். தியேட்டரே ஹவுஸ்ஃபுல்லு. வைப் அப்படி இருக்கும். அந்த 2 சாங் வரக்குள்ள அப்படி இருக்கும். சிலிர்க்கும் உடம்பு. தலைவருடைய வசனங்கள் அப்படி தெரிக்கும். லேகான் சார் வந்து வசனம் எழுதியிருக்காரு அவரு. அப்படி இருக்கும். ஒரு வசனமும் நம்ம மண்டைக்குள்ளார கேட்டு பதிவான வசனம்.